ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 30/6/2025 ஆணி மாதம் 16ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:45 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் காலை 7:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே சுபகோரை. ஆகவே சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணியலாம். அதேபோல் அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் தொடங்குவதற்கு நல்ல நேரம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் இந்த வேளையிலே தொடங்கலாம். அவை நல்ல விருத்தியாகும். நல்லபடியாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும்படி அந்த வேலைகள் நல்லபடியாக முடியும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனிகோரை. மதியம் 2 முதல் 3 வரை. இந்த நேரத்திலே வீண் வாக்குவாதங்களிலே ஈடுபடாதீர்கள். இந்த வேளையிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:12 வரை மகம், அதன் பின்பு பூரம் நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மதியம் 1:08 வரை வளர்பிறை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 11:12 வரை உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சத்சந்தான பிராப்திக்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நல்ல நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும், முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனக்கவலைகள் தீருகின்ற நல்ல நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வருகின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இளைய சகோதரர்களோடு மனக்கசப்புகள் தீர்ந்து நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற அற்புதமான நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். பதவி உயர்வோடு உத்தியோக மாற்றமும் கிடைக்கும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் லாபம் பெறுவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வருகின்றன. திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கவலைகள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். உங்கள் உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே அரசு வகையிலே ஆதாயங்கள் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலையிலே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். சிறப்பான நாளாக இருக்கின்றது இன்றைய நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள்.
திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்தொழிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள், புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். பிறருக்கு கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும், வெற்றியை தரும். விநாயகப் பெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். வீடு வண்டி வகையிலே நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் கருத்து சொல்லாதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானை வணங்குங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய தமிழகமானது கோவில்களின் அற்புதமான ஒரு இடம். நிறைய அற்புதமான திருக்கோவில்கள் எல்லாம் இருப்பது தமிழகத்திலே. வடக்கிலிருந்து நிறைய பேர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக நம்முடைய தமிழகத்தை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் படையெடுக்கின்றார்கள் என்றால் நம்முடைய தமிழகமானது அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக பூமியாக திகழ்கின்றது. எத்தனையோ கோவில்கள், சிறப்பான கோவில்கள், எல்லாமே பழங்காலத்து கோவில்கள் நம்முடைய தமிழகத்திலே அதிகம். பெரிய பெரிய மன்னர்கள் கட்டிய கோவில்கள், பிற்காலத்திலே வந்த பிரபுக்கள் கட்டிய கோவில்கள் என்று கோவில்கள் அருமையாக ஆன்மீக நெறியோடு இருக்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இப்படிப்பட்ட தமிழகத்திலே திருநெல்வேலி மாவட்டம், இந்த திருநெல்வேலியிலே மிளகு பிள்ளையார் என்ற ஒரு அற்புதமான திருக்கோவில் இருக்கின்றது. திருநெல்வேலி மாவட்டத்திலே சேரன்மாதேவியிலே அமைந்திருக்கின்றது இந்த மிளகு பிள்ளையார் திருக்கோவில். இந்த கோவிலுடைய வரலாற்றை பார்ப்பதற்கு தான் இன்றைய ஆன்மீக தகவல். இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என சொல்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை பார்த்தால் அது பிரமிப்பாக இருக்கின்றது. கேரளத்தை ஆண்ட மன்னன் ஒருவனுக்கு தீராத ஒரு வியாதி உண்டாயிற்று. மருந்தால் அது தீரவில்லை. எத்தனையோ மருந்துகளை கொடுத்து பார்த்தார்கள், பல வைத்தியர்கள் பார்த்தார்கள், சரியாகவில்லை. ஒரு நாள் அவனது கனவிலே, மன்னா, நீ உன்னுடைய உயரத்துக்கு ஒரு பொம்மையை தயார் செய்து அதனுள் துவரம்பருப்பு அளவுள்ள மாணிக்க கற்களை கொட்டி உன்னுடைய வியாதியை அதற்குள் இடம் மாற்றி ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுத்துவிடு. உன்னிடம் உள்ள அந்த வியாதி அந்த பிராமணனை சேர்ந்துவிடும் என அசரீரி ஒலித்தது.
இந்த அசரீரியை தெய்வத்தினுடைய கட்டளையாக ஏற்றுக்கொண்ட மன்னன் ஒரு பொம்மையை செய்தான். ஆனால் அந்த பொம்மையை வாங்குவதற்கு எந்த பிராமணனும் முன்வரவில்லை. காரணம், நமக்கு பணம் வருகின்றது என்றால் அந்த பணத்தை வைத்து அனுபவிப்பதற்கு உடல் இருக்க வேண்டும் அல்லவா? வியாதியை வைத்துக்கொண்டு எப்படி செல்வத்தை பெற முடியும்? அந்த பொம்மையை பெற்றுக்கொள்கின்ற பிராமணனுக்கு வியாதி வரும் என்பது ஐதீகம். அதுதான் அந்த வேண்டுதல். பொம்மையோடு தன்னுடைய வியாதியையும் தானமாக தருகின்றான் மன்னன். பொம்மையை வாங்கிவிட்டால் வியாதியையும் வாங்கி கொள்ள வேண்டும். வியாதியை வாங்கி கொள்ள எந்த பிராமணனும் தயாராக இல்லை. ஆகவே இந்த தகவல் எல்லா இடத்திலும் பரவியது. கர்நாடகாவிலே இருந்த ஒரு பிரம்மச்சாரி பிராமண இளைஞன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக மன்னனிடம் வந்தான். மன்னனிடம் வந்து, நான் அந்த பொம்மையை வாங்கி கொள்கின்றேன் என்று தானமாக வாங்கி கொண்டு விட்டான். பிரம்மச்சாரியினுடைய கைக்கு இந்த பொம்மை வந்தவுடன் அந்த பொம்மையானது உயிர் பெற்று விட்டது. தனக்கு அந்த பிரம்மச்சாரி செய்திருந்த காயத்ரி மந்திரத்திலே இருந்து ஒரு பகுதியை கேட்டது. அப்படி கொடுத்து விட்டால் வியாதி உன்னை அண்டாது என்று அந்த பொம்மை சொன்னது. இதை கேட்ட அந்த பிரம்மச்சாரி பொம்மை கேட்டபடி காயத்ரி மந்திரத்தினுடைய பலனை, அதனுடைய ஒரு பகுதியை அந்த பொம்மைக்கு கொடுத்து விட்டான். ஆனால் அப்படி அவன் பலன்களை எல்லாம் கொடுத்த பின்னர் அவனது மனமானது மிகுந்த துன்பத்தை அடைந்தது. வியாதியால் அவதிப்படுவோம் என்ற பயத்திலே சுயநலம் கருதி தர்மத்துக்கு மாறாக காயத்ரி மந்திரத்தினுடைய பலனை தானம் கொடுத்து விட்டோமே என அந்த பிரம்மச்சாரி இளைஞன் கலங்கினான். இதற்கு பிராயச்சித்தமாக தனக்கு கிடைத்த அந்த விலை மதிப்பு மிக்க மாணிக்க கற்களை பொதுநலன் கருதி செலவழிப்பது என்று முடிவெடுத்து விட்டான். யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்பதில் குழப்பம் வந்தது. பொதிகை மலையிலே வசித்து வந்த அகத்திய முனிவரிடம் சென்று யோசனை கேட்பது என முடிவு செய்தான். பிறகு பொதிகை மலைக்கு சென்று அகத்தியரை சந்தித்தான். அவனது பிரச்சனையை அறிந்து கொண்ட அகத்தியர், நல்ல விஷயங்களிலேயே தலை சிறந்தது தண்ணீர் தானம். நீ மலையிலே இருந்து கீழே இறங்கி செல்லும் போது வழியிலே ஒரு பசுவை காண்பாய். அதனுடைய வாலை பிடித்து கொண்டே செல். அது போகும் வழியை குறித்துக்கொள். அதன்படி ஒரு கால்வாயை வெட்டி பசு சாணம் போடும் இடத்திலே மதகு ஏற்படுத்து. அது கோமியம் பெய்யும் இடங்களிலே மறுகால் ஏற்படுத்து. பசு படுக்கும் இடங்களிலே ஏறி தோண்டு. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பசு மறைந்துவிடும். அங்கே கால்வாய் பணியை முடித்து மீதி தண்ணீர் அங்கே சேரும்படியாக ஒரு மிகப்பெரிய குளத்தை தோண்டி வை என அகத்தியர் ஒரு மார்க்கத்தை அந்த இளைஞனுக்கு சொன்னார். அந்த இளைஞன் பசுவை கண்ட இடம்தான் சேரன்மாதேவி என்ற அற்புதமான இடம். அகத்திய முனிவரே அந்த பசுவாக மாறி வந்து நின்றதாகவும் ஒரு கருத்து நிலவுகின்றது. பசு சென்ற பாதையிலே மதகு ஏரிகளையெல்லாம் அமைத்தான் அந்த இளைஞன். கடைசியாக பிராஞ்சேரி என்ற ஊரிலே பசு மறைந்து விட்டது. அங்கே மிகப்பெரிய ஏரியை தோண்டினான். இப்போதும் மழை வெள்ள காலங்களிலே நீர் நிறைந்து காணப்படுகின்ற இந்த ஏரியை பார்த்தால் கடல் போல் காட்சியளிக்கும் அழகு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். மக்களுக்காக நல்லது செய்பவர்கள் தங்கள் பெயரை விளம்பரப்படுத்துவதில்லை. அந்த காலத்திலே மன்னர்கள் எல்லாம் எத்தனையோ பெரிய பணிகளை எல்லாம் செய்தார்கள், போட்டுக்கொண்டார்களா பெயரை உபயம் என்று. ஆனால் இந்த காலத்திலே ஒரு சிறிய விளக்கை போட்டுவிட்டு அந்த விளக்கின் மேல் உபயம் என்று எழுதி கொள்கின்றோம். ஆனால் நல்லது மனதால் செய்பவர்கள் தங்களை விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அதன்படி அந்த இளைஞனும் மிக அழகாக அவற்றை செய்தான். அவனுடைய பெயரும் கூட இன்று வரை யாருக்கும் தெரியாது. அவனது மொழியின் பெயராலேயே அந்த கால்வாய்க்கு கண்ணடியன் கால்வாய் என பெயர் வைத்து விட்டனர். அவர் கர்நாடகத்திலிருந்து வந்தார் அல்லவா, அதனால் கண்ணடியன் கால்வாய் என பெயர் வைத்து விட்டார்கள். மலையாள மன்னனிடம் உதவி பெற்று தமிழ்நாட்டிலே கால்வாய் தோண்டி கொடுத்திருக்கின்றான் அந்த இளைஞன். கால்வாய் வெட்டியதோடு அவன் நின்றுவிடவில்லை.
அந்த கால்வாயிலே ஆண்டு முழுவதும் தண்ணீர் வர வேண்டுமே என கவலைப்பட்டான். அவன் கவலைப்பட்டது போலவே தொடர்ந்து 3 ஆண்டுகளாக மழையே இல்லை. கால்வாயிலே தண்ணீர் ஓடாமல் காய்ந்து போய்விட்டது. உடனே அவன் ஒரு விநாயகரை பிரதிஷ்டை செய்து அவரது உடலிலே மிளகை அரைத்து தேய்த்து அபிஷேகம் செய்தான். அந்த அபிஷேக நீர் கால்வாய்க்குள் விழும்படி செய்தான். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நிகழ்ந்தது. அந்த தண்ணீர் நிலத்திலே விழுந்தவுடன் மழை கொட்ட ஆரம்பித்தது. இப்போதும் மழை இல்லாத காலங்களிலே சேரன்மாதேவி பகுதி விவசாய சங்கத்தினர் இந்த வழிபாட்டை செய்கின்றனர். அவன் பிரதிஷ்டை செய்த விநாயகரே மிளகு பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்றார். இன்றைக்கும் இந்த பகுதியிலே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் இந்த அற்புதமான மிளகு விநாயகர். மழை இல்லாத காலங்களிலே இத்தலத்திலே வீற்றிருக்கின்ற விநாயகரது உடலிலே மிளகை அரைத்து தேய்த்து அபிஷேகம் செய்து அந்த புனித நீர் கால்வாய்க்குள் விழும்படி செய்தால் மழை வரும் என்பது ஐதீகம். திருநெல்வேலியிலே இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்றது இந்த சேரன்மாதேவி திருத்தலம். இந்த அற்புதமான விநாயகப் பெருமானை திருநெல்வேலி செல்கின்ற சமயத்திலே வணங்கி வாழ்க்கையிலே எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.